சரி, ஓகே, ஆக்ஷன். என்னத்த சொல்றது, போன வாட்டியே ஜெயிக்க வேண்டியது லக்னோ. ஆக்சுவலா உங்க கடவுளா நீங்க கும்பிடுற ஜேமி ஓர்டன் அவருக்கு வந்து நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க வேண்டிய தருணம் என்ன அப்படின்னா வந்து, நீங்க 12 பாயிண்ட் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து 10 பாயிண்ட் இருந்த ரீசனும் அவர் தான், 8 பாயிண்ட் இருந்த ரீசனும் அவர் தான். பட் 12 பாயிண்ட் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவர் தான் முக்கியமான ரீசன். என்ன கான்செப்ட்னா, போன வாட்டி எல்எஸ்ஜியோட மேட்சுக்கு வந்து டேர்ன் ஆனதுக்கு, ஹை ஸ்கோர் அடிக்காம அவங்க கம்மியானதுக்கு ரீசனே வந்து அவர் தான். என்ன அப்படின்னா வந்து, இங்கிலீஷோட விக்கெட் எடுத்ததால தான் வந்து, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் விக்கெட் அப்படியே 2-3 விக்கெட் எடுத்ததால தான் வந்து அந்த மேட்ச் அவங்களால வந்து கம்மி ஸ்கோர் அடிக்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஏன் வந்து அகில் ஹுசேன் இல்ல, ஏன் வந்து பிரசாந்த் வீரை திரும்ப திரும்ப வந்து எடுத்துக்கிறாங்க ஆனா போட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து சர்ஃப்ராஸ் கானை கொண்டு வரல. ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரசாந்த் வீரை என்ன இருந்தாலும் நீங்க வந்து இவரு கொடுக்க மாட்டாரு. யாருன்னா இவரு நம்ம தலைவர் வந்து, அவர் கேப்டன் பேர் என்ன, தமிழ் வந்து பிரசாந்த் வீர் வந்து எவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாங்க? 14 கோடி. சர்ஃப்ராஸ் கான் 2 கோடியா? அது தெரியலையே. ஐபோன் ப்ரோ மேக்ஸ் வந்து நீங்க காசு கொடுத்து வாங்குனா, நீங்க ஐபோன் ப்ரோ மேக்ஸ் வாங்க வச்சுப்பீங்களா இல்ல ரெட்மி போன் வச்சுப்பீங்களா? ஐபோன் ப்ரோ மேக்ஸ் தான். ஓ, அதனால அந்த மாதிரியா? ஓகே, அப்படி சரி, ஓகே, ஓகேங்க, புரிஞ்சுச்சுங்க. இல்ல, புரிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள், இதோட எக்ஸாம்பிள் யாரும் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சிச்சுங்க. எங்க தோத்துட்டாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, 6 ஓவர்லயே தோத்துட்டாங்க. இல்ல அப்படியா? சரி, ஓகே. எப்படின்னா, டாஸ் ஜெயிச்சது அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க வந்து போலிங் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ருத்ராஜ் கிட்ட கேட்டாங்க. ருத்ராஜ் வந்து எவ்வளவு ஸ்கோர் வேணும் கேட்டாங்க. 170 180 அடிச்சா போதும் அவங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. எனக்கு புரியுது, லக்னோ எக்கனாவோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 166 தான் அதே மாதிரி. ஸோ பட் ஆனா மேட்ச் போக போக வாட் ஐ ஃபெல்ட் இஸ், கார்த்திக் சர்மாக்கு வந்து ஈஸியா பால் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி தூபேவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் மட்டும் தான் அடிச்சான். நான் கூட சரி ஓகே அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பட் என்னன்னா, கொஞ்சம் நியூ பால்க்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு பிச். ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும்தான் பெருசா, ஐ மீன் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டா புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. தப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சொல்றோம். பட் ஆனா இதெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட் தான் சொல்லுவேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் 187ன்றது எக்கனாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான். பட் ஆனா எங்க டியூவோ வந்திருக்கு போல. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸே கொஞ்சம் ரொம்ப பேட்டுக்கு தான் வர ஆரம்பிச்சிருச்சு பால். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட்னால தான் நம்ம தோத்துட்டோம். அட்லீஸ்ட் மைண்ட்ல எந்த ஸ்கோரும் ஃபிக்ஸ் பண்ணிக்காம இருந்திருந்தோம்னா கண்டிப்பா 200+ அடிச்சிருப்போம். 200+ல நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு. அது மாதிரி அன்ஷுல் கம்போஸ் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். மொத்தம் அவன் போட்டு நான் பேசுறேன், அப்புறமா நீங்க பேசுங்க. நான் பேசுறேன். லாஸ்ட் 10 பால்ல 8 6 அடிச்சிருக்காங்க. நானும் நீங்க போல கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். அது என்னன்னு தெரியல. அது வந்து பாக்க எனக்கு அழுகுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. கம்ப்ளீட்டா அவன் தான் மேட்சே முடிச்சு கொடுத்துட்டான். ஏன்னா அந்த 3rd ஓவரா 4th ஓவரா அவன் போடுவான், தொடர்ந்து 4 6 அடிப்பான். அதோட முடிஞ்சிருச்சு. ஆமா, போன மேட்ச்லயும் இதே மாதிரிதான் நடக்கும். இங்கிலீஷ் போட்டு பொழந்துருவான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜேமி ஓர்டன் வந்து அப்படியே பிடிச்சு இழுத்து பிடிப்பான். அப்கோர்ஸ் ஜேமி ஓர்டன் இல்லாதது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அப்கோர்ஸ் நம்ம இன்ஜுரி பத்தி பேசுவோம் ஃபியூச்சர்ல. பட் ஆனா சொல்றேன், மோர் தேன் தட், அந்த ஒரு எப்படி சொல்றது, ஜேமி ஓர்டன் அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த குடுக்குற அந்த ஒரு அந்த ஆரா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சிஎஸ்கே இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணிச்சு. சிஎஸ்கே டக் அவுட்ல இருந்தே சரி, அவன் ருத்ராஜ் டாஸ் போறதுக்கு வரும்போதும் சரி, என்னமோ சரியில்லை. ஒரு மாதிரி அங்கேயே வந்து மேட்ச் முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, யாருக்குமே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னா வந்து, அன்ஷுல் கம்போஸ் AK-47 கொஞ்சம் ரிட்டையர் ஆனதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன மேட்டர்னா, அந்த மிச்சல் மார்ஷ் அடிச்சது கூட எனக்கு அந்த இடத்துல பெருசா தெரியல. அதுக்கப்புறம் நிக்கலஸ் புரன் வந்து லாஸ்ட் இது அடிச்சதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு வந்து ரொம்ப, அது வந்து பவர் பிளே. ஆனா என்னன்னா பெரிய தப்பு அவங்க கிட்ட என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே தமிழ் கமெண்ட்ரி பார்க்க மாட்டேன், இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் பார்ப்பேன். சோ அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, தி bowler is bowling the same length again and again அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அந்த 4 பாலும் அதே லைன் தான், இங்க போட்ட லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஓவரும் அதே லைன் தான். நிக்கலஸ் புரனுக்கும் அதே 4 பால் 4 லைன், அதே லைன். சோ அப்ப அவன் என்ன பண்ணுவான், நீ போடு, நீ அடிக்கிறேன், போடு, அடிக்கிறேன், அப்படிதான் பண்ண போறான். சோ எண்ட் ஆஃப் தி டே
நீங்க போடுற லைன் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப அவரும் என்ன பண்ணுவாரு, கொஞ்சிட்டா போவாரு, பால அடிச்சுட்டு தான் போவாரு. அழகா சாப்பிட்டு வட்டுமாப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், வேற சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. 6 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இவங்க அந்த குர்ஜப்னீத் கிட்ட போறாங்க. அதே மாதிரி அகில் ஹுசைன் பேட் பண்ணல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, அதான் சொல்லியிருந்தேன் நானு. இப்போ யூ ஆர் கோயிங் வித் 3 ஃபாரின் பிளேயர்ஸ், ஒய் ஷுடன்ட் யூ கோ வித் அகில் ஹுசைன் இன்ஸ்டெட் ஆஃப் குர்ஜப்னீத் சிங்? குர்ஜப்னீத் சிங் பதிலா அகில் ஹுசைன் போயிருக்கலாம். அதே மாதிரி பிரசாந்த் வீரன் நீங்க யூஸே பண்ண மாட்டீங்க. யூஸ் பண்ணாதப்போ நீங்க ஏன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர், நல்ல பேட்டரா போக கூடாது? சர்ஃப்ராஸ் கான் போயிருக்கலாமே. நீங்க யூஸே பண்றது இல்ல. நீங்க யூஸ் பண்ணாதவங்க எதுக்கு வச்சுக்கணும்? நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் கான்செப்ட். அவ்வளவுதான். இது அன்சுல் கம்போஜ் இன்னைக்கு அவனுக்கு பேட்டு, அந்த ஓவர் லாஸ்ட் அவன் போட்ட ஓவருக்கு பதிலா அட்லீஸ்ட் இவனுக்காச்சும் கொடுத்திருக்கலாம், பிரசாந்த் வீருக்காச்சும் கொடுத்திருக்கலாம். பிரசாந்த் வீருக்கு நீங்க முன்னாடில இருந்தே கொடுக்கணும். பிரசாந்த் வீருக்கு நீங்க முன்னாடில இருந்தே கொடுக்கணும். நீங்க ஸ்பின் டியோ அப்படி பேசுற மாதிரி அதான் அது குடுக்கல. அட்லீஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்திருக்கலாம். எப்படி கொடுப்பாங்க? நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து பிலீஃபே இல்ல ஸ்பின்னர்ஸ் மேல. நீங்க எப்ப ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரணும்? 10 ஓவர் 11 ஓவர் 100 ஆகும்போது கொண்டு வரும்போது நீங்க கொண்டு வரணும். நல்லா போட்டான் அவன், ஒருத்தன் தான். நீங்க சூப்பரா போட்டான். 4 ஓவர் அவன் விக்கெட்டே இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உஷாராயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் ஓவர்ல அடிச்சா விக்கெட் விழுந்துரும், நம்ம எதுக்கு தேவையில்லாம விக்கெட் கொடுக்கணும், நம்ம ஏன் அவசரம் பண்ணோம், நம்ம பொறுமையா சிங்கிள் தட்டுவோம், நமக்கு வர வேண்டிய ஸ்கோர் எல்லாம் ஏகே கிட்ட வாங்கியாச்சு, இவன் கிட்ட வாங்கியாச்சு, எல்லார்கிட்டயும் நம்ம வாங்கியாச்சு, நம்ம எல்லார்கிட்டயும் நம்ம வாங்கிட்டோம், முகேஷ் சௌத்ரி கிட்ட வாங்கிட்டோம், குர்ஜப்னீத் சிங் கிட்ட வாங்கிட்டோம், எல்லார்கிட்டயும் நம்ம வாங்கிட்டோம். இப்ப இவர் பால வந்து நம்ம சிங்கிள் தட்டி 6 ரன் எடுத்துருவோம், முடிஞ்சு போயிடுச்சு. மோட்டோ என்ன, அவ்வளவுதான். கரெக்ட் தான். மெயினா ஓவர்டனோட இன்ஜுரிக்கு வருவோம். எனக்கு ஒரே ஒரு டவுட். நான் ஓவர்டன் இன்ஜுரி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நான் ஏன் வந்து இது வந்து மேனேஜ்மெண்ட் மேல தப்பு, எல்லாத்துக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் மேல தப்புன்னு சொல்றோம், இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் மேலயும் தப்புன்றதை நான் ஏன் சொல்றேன்னா, தீபக் சஹர் 2020ல இருந்து 2023 24 வரைக்கும் நம்ம கிட்ட தான், சிஎஸ்கே கிட்ட தான் இருந்தான். எவ்வளோ மேட்சஸ் அவன் இன்ஜுரி விட்டு வெளில போயிருப்பான்? ஓகேங்களா? கரெக்டா? எவ்வளவு மேட்சஸ் நடுவுல இப்போ ஒரு 3 ஓவர் போடுவான், பிடிச்சிப்பான், வெளில போயிடுவான். ஓகேங்களா? நம்ம சரி ஓகே ஏதோ ஜெயிக்கிற வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லி 23 கப் அடிச்சோம், தட்ஸ் ஃபைன். இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு போறான், எத்தனை மேட்ச் அவன் வெளில உட்கார்ந்தான்? அந்த மாதிரி எதுவுமே உட்கார்லையா? சோ இவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் தப்பு தான் நான் சொல்றேன். இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இவங்க சரியா பண்றது இல்ல. வேற மத்த டீம் வந்து மத்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த தீபக் சஹர் கேஸ்லயே பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு 2 சீசனா விளையாடிட்டு இருக்கான், ஒரு மேட்ச் இன்ஜுரினால உட்காரவே இல்ல. ஸ்குவாட்ல இல்லாம டிராப்ல இருக்கானே தவிர அப்படி இருந்தது இல்ல. சோ இந்த அளவுக்கு ஒரு ஒர்ஸ்டான மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப அவுடேட்டடான மேனேஜ்மெண்டா இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அதுதான் இப்போ பிரச்சனையே. கொஞ்சம் ப்ராப்பரா திங்க் பண்ணி, அதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மனுஷனை நம்பிதான் இந்த டீம் இருந்திருந்தாங்க, எம்எஸ் தோனி. அவர் நவுத்துற அந்த செஸ் பேஸ் பண்ணி இவங்க எல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லிருப்பாங்க. பீடாக்கு ஒரு 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 இது அஸ்வின் வீடியோல சொன்னாரு. அவர் வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல வந்து இவர் கூட எம்எஸ் தோனி இருந்தாரு. கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. டாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி யாரு ஸ்குவாடு ஜெயிச்சா வந்து பேட்டிங்கா ஃபீல்டிங் எதுவுமே சொல்ல மாட்டாராம். நானும் பார்த்தேன். ஏன்னா அது யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. எப்போ கொஸ்டின் பண்ணுவாங்கன்னா, அந்த டிசிஷன் தப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொஸ்டின் பண்ணிருப்பாங்க எம்எஸ் தோனியை. ஓகேங்களா? எதுவுமே தெரியாது. எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி மட்டும்தான் அங்க வந்து கிங்கா இருப்பாரு. மத்த எல்லாருமே பப்பட்ஸ் தான். அவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. எஸ்பெஷலி ஐபிஎல் லாஸ்ட் 2023 2020க்கு மேலாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விட்டுருவாங்க, நீ என்னவோ பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி தான், பிராவோக்குமே ரொம்ப பாத்துப்பாரு எம்எஸ் தோனி. நீ வந்து டைவ் அடிச்சு நீ பிடிக்காது, உன்னோட டெத்ல நீ போட போற அந்த ஓவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பட் ஆனா இப்போ அதெல்லாம் இல்லாததுனால உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தோனிக்கு வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். தோனி என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் பிளேயர். பிராவோக்கு என்ன ஸ்ட்ரென்த், இவருக்கு என்ன ஸ்ட்ரென்த், இப்போ அன்சுல் கம்போஜுக்கு என்ன ஸ்ட்ரென்த், சோ இந்த ஸ்ட்ரென்த் நான் யூஸ் பண்ணி தான் நான் உன்னை வந்து டீம்ல யூஸ் பண்ண போறேன். மத்தபடி
எனக்கு வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ இது அட்வைஸ் கொடுக்கறதுக்கோ அங்க ஒண்ணும் இல்ல. உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லுங்க, அதை நான் யூஸ் பண்ணி என் மேட்ச்ல வந்து என்னால ஏதாவது பண்ண முடியுமா, அவ்வளவுதான் கான்செப்ட். எண்ட் ஆஃப் தி டே அதை வந்து பக்காவா புரிஞ்சுப்பாரு. ஜடேஜாக்கு என்ன ஸ்ட்ரென்த், இவருக்கு என்ன ஸ்ட்ரென்த், அவருக்கு முடிஞ்சு போயிடுச்சு, அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல அது வந்து அவரோட டைம் பீரியட்ல அது சக்சஸ் ஆச்சு, தட்ஸ் ஃபைன், ஓகேவா. அவர் வந்து மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவார். பட் ஆனா இப்போ T20 IPL எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு. ஏஐ விஞ்ஞானம் அந்த மாதிரி எங்கெங்கயோ போயிடுச்சு. ஸோ இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து பிளேயரோட மைண்ட் செட்ல இருந்து நியூட்ரிஷன்ல இருந்து எல்லாமே இப்போ வந்து பக்காவா பாத்துக்கணும். ஏன்னா இதுல அவ்வளோ ஒரு பிசினஸ் இருக்கு. ஏன்னா இது ஒவ்வொன்றும் அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது வந்து சிஎஸ்கே வந்து ஸ்டில் அவுடேட்டடா இருக்காங்களோன்னு தான் எனக்கு தோணுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து ரைஸ் ஆஃப் தி கிங், அவ்வளவுதான். அவ்வளவுதான், ரைஸ் ஆஃப் தி கிங். அவ்வளவுதான். புவனேஸ்வர் குமார் இருக்கட்டும், எங்க ஆளு தான் ஃபர்ஸ்ட், எங்க ஆளு தான் ரைஸ் ஆஃப் தி கிங், ஆல்வேஸ் கிங். சோ எனக்கு என்னன்னா 14,000 ரன்ஸ் பிளஸ் வந்து 900, அப்புறம் வந்து ஆரஞ்சு கேப்ல 3rd or 4th. எப்படி இந்த மனுஷன் இப்ப ரீசெண்டா அந்த ஆர்சிபி கேம்ப்லயே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு இன்டர்வியூ. என்ன அப்படின்னா வந்து ஆர் யூ தேர் இன் 2027 வேர்ல்டு கப் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளா ஒரே ஒரு பதில் சொல்லிட்டாரு. விராட் கோலி என்ன சொன்னாரு அப்படின்னா, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. என் லைஃப் ஸ்டைலே வந்து ஜிம்மிங், கிரிக்கெட், ஹெல்த்தி ஃபுட்டு, இதுதான் என் லைஃப் ஸ்டைலு. எனக்கு நான் ஐபிஎல்காக ரெடி ஆக மாட்டேன், வேர்ல்டு கப்புக்காக ரெடி ஆக மாட்டேன், இந்த சீசனுக்கு நான் இங்க போறேன், சவுத் ஆப்பிரிக்கா சீசன் போறேன், இது போறேன், அதுக்காக நான் ரெடி ஆக மாட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. ஓகே ஓகே. இஃப் யூ டெல் மீ டு பேட், ஐ வில் பேட். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. மை லைஃப் ஸ்டைல் இஸ் திஸ் அப்படின்ட்டு. புவனேஸ்வர் குமார் 36, 36 வயசு ஆகுது அந்த மனுஷனுக்கு. இன்னமும் வந்து அப்படி எக்கானமி, என்ன மாதிரி எக்கானமி, எம்மா சாமி. எப்பவுமே எக்கானமி, என்ன எக்கானமி அந்த மனுஷனுக்கு. எனக்கு தெரிஞ்சு யூ சான்ஸே இல்ல. பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பெஸ்ட் பவுலர் வந்து இருக்காங்க எங்களுக்கு. உண்மைதான். தோனி எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு எப்பவுமே ஒரு பிளேயர்ஸ் கூட மிஸ் பண்ணலாம். தோனியோட கான்செப்டே அதுதான். ஒரு மேட்ச் வினர்ஸ் எப்பவுமே அவர் வந்து மிஸ் பண்ண மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 ஃபைனல்ஸ்ல வந்து ஷேன் வாட்சன், அஃப்கோர்ஸ் அந்த மேட்ச் வந்து ஒரு ரன்ல தோத்துட்டோம், கடைசி வரைக்கும் பேக் பண்ணாரு ஷேன் வாட்சனை. அதே மாதிரி வந்து அம்பத்தி ராயுடையும் 2023 கரெக்டா ஃபைனல். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து மேட்ச் வின்னர்ஸ். நான் வந்து இந்த புவனேஸ்வர் குமார், விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர்ஸ். அதாவது ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு உண்மையான ஒரு மொமெண்ட் தேவைப்படுது, அடிச்சே ஆகணும் அப்படின்ற டைம்ல வந்து ஒரு 80 to 90% வந்து அவங்க ஸ்டெப் அப் பண்ணி இவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா பஞ்சாப் வந்து 49 for 0ன்னு ஒரு ட்வீட் ஒன்று உங்க ஆர்சிபி உங்களை கலாச்சி ஒன்று போட்டிருந்தாங்க. 49 for 1னா இது ஒரு அந்த ட்வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 5 மேட்ச் தொடர்ந்து படுதோல்வி. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க பஞ்சாப் உடைய டவுன்ஃபாலுக்கு? இல்ல, பஞ்சாப் டவுன்ஃபால் வந்து என்ன கான்செப்ட்னா வந்து எனக்கு என்னமோ அவங்க வந்து ஃபீல்டிங்ல கொஞ்சம் சொதப்புற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து அவங்க வந்து பயங்கரமா ஃபீல்டிங்ல சொதப்புறாங்க. எஸ்பெஷலி வந்து எனக்கு என்னமோ அந்த டாப் ஆர்டர் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணா கூட பிரப்சிமரன் ரொம்ப ஸ்லோவா இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்லோவா கொண்டு போற மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஸோ அதுவே வந்து கீழே வர பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா வந்து அந்த சைடு வந்து பிரியான்ஷ் ஆரியா என்னதான் அடிச்சாலும் பிரப்சிமரன் வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோவா இன்னிங்ஸ் ஆடி கொஞ்சம் அந்த ஸ்லோ டவுன் பண்றதால கொஞ்சம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. எஸ்பெஷலி அவங்க போலர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிடிஏ பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம்னா வெறும் டாப் ஆர்டர் 3 பிளேயரை முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் அவங்களுக்கு என்ன பிளஸ்ஸா இருக்கு இப்போ அப்படின்னா வந்து சிராஜ், ரபாடா, ரஷித் கான் அப்படின்னு சொல்லி தேர் போலர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சா இங்க பெருசா வந்து ஹர்ஷ்தீப் சிங்கும் வந்து பெருசா விக்கெட் போடுறது இல்ல. மற்றபடி அவங்க பெருசா யாரும் பர்ஃபார்ம் பண்றது இல்லைன்னு தான் கான்செப்ட். 49 for 1ன்றது அண்ட் ஐ டோன்ட் see those things because end of the day அது வந்து ஏதோ சாபம் மாதிரி அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இல்ல அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. பஞ்சாப் வந்து வேணும்ட்டே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது 49 கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்து சர்காஸ்டிக்கா வந்து ஆர்சிபியை ட்ரால் பண்ணி அபிஷியல் பேஜ்ல இருந்தே போட்டிருந்தாங்க. அது வந்து அந்த டைம்ல வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபேன்ஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் இருக்கும், ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த இது இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே இப்போ ரீசன்ட்டா வந்து 5 மேட்ச் தோத்தது வந்து ஒரு தடவை வந்து போட்டு அந்த ட்வீட்டுக்கு போய் they will take it personally. அவ்வளவுதான், they will take it personally and அது இருக்கும். பட் எனக்கு என்னன்னா இப்போ ரீசெண்டா அவங்க ஆர்சிபி வந்து இவங்களை வந்து சுருக்குனாங்களே ரொம்ப கம்மியா. டெல்லி வந்து 9 for 6 சம்திங் ஏதோ வந்து விக்கெட் இருந்தப்போ எவ்ரி ஒன் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஆல் அவுட். இதுதான்
கம்மியா 49 அவங்க ஆல் அவுட் ஆகணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்து அப்போ சிச்சுவேஷன் வேற, இப்போ சிச்சுவேஷன் வேற. அப்போ இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்ல. அப்போ இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு கான்செப்ட் இருந்திருந்தா மேபி தே வுட் ஹவ் ஸ்கோர்ட் லிட்டில் பிட் மோர் தென் 80, 90 அந்த மாதிரி போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கும். அத பத்தி ஆமா நான் மறக்கிறது தான் எனக்கு பெஸ்ட். எனக்கு உடன்பாடு இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா வந்து அப்போ வேற இப்போ வேற இல்ல. எனக்கு ஆமா தட் இஸ் a match, ஒரு it சில happened, விஷயங்கள் அவ்வளவுதான். வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஒரு வடுவா இருக்கிறது வந்து அந்த 49. அதே மாதிரி இல்ல ஆக்சுவலா என- வடுன்றதை விட எனக்கு என்னமோ அதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி தோணுது. ஹையஸ்ட் ஸ்கோர் இவங்க தான் அடிச்சிருக்காங்க, லோவஸ்ட் ஸ்கோர் இவங்க தான் அடிச்சிருக்காங்க, ஹையஸ்ட் சிக்ஸஸ் இவங்க தான் அடிச்சிருக்காங்க, ஆரஞ்சு கேப் ஹையஸ்ட் ஹோல்டர்ஸ் இவங்க தான். அந்த மாதிரி தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்னு இருக்குல்ல. சோ See, மைல்ஸ்டோன்ஸ் தான் RCB இப்போ பொறுத்த ஆர்சிபி வரைக்கும் whatever it is, they are defending champion. ஓகேங்களா? அது போக இப்போ எவ்ரிதிங் இஸ் கமிங் டுகெதர் அகைன் இந்த சீசனும் சரி. நடுவுல ஒரு டிப் இருந்தாலுமே எவ்ரிதிங். ஸோ அதெல்லாம் பெருசா இருக்கக்கூடாது. பட் ஆனா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். அந்த 49 ஆல் அவுட் அது. அதே மாதிரி அந்த ஆல்பி மார்க்கல் அந்த இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் விராட் கோலி போட்டது. அதுக்கு இந்த ரெண்டு இன்னிங்ஸ் மட்டும் அது என்னைக்குமே இது இருக்கும். எப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த 2019 ஃபைனல்ஸ் வந்து வாழ்க்கையில அதாவது நான் இது வரைக்கும் அந்த ஹைலைட்ஸை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இல்ல அந்த எல்லா டீமுக்கும் இருக்கும் அது. எல்லா டீமுக்கும் இருக்கும் அது. எல்லா டீமுக்கும் இருக்கும். ஏன்னா இப்போ சிம்பிளா சொல்ல போனா வந்து பட் இந்த போன வருஷமே வந்து ஆமா போன வருஷமே சிஎஸ்கே வந்து தோனிக்கு வந்து இது கொடுக்கணும், ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஜெயிச்சு கொடுக்கணும், தோனி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் இட் டிட் ஹேப்பன். ஸோ இந்த வாட்டியும் அது நடக்கல. ஹி பிகேம் இன்ஜுரி அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நல்ல ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பணும் தான் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ அதுவே ஒரு இதுதானே. ஃபேர்வெல்லாம் ஒரு ஆமாப்பா, உங்களுக்காக வாழ்ந்தவர் அவரு. அவர் உங்களுக்காக வாழ்ந்து எக்ஸ்பெக்டிங் இந்த சைடுல செய்யணும்னு சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே நல்லா விளையாண்டாலே எனக்கு தெரிஞ்சு அது போதும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஃபேர்வெல் அதெல்லாம் பண்ணதோட அந்த ரோர் ஷோன்னு ஒன்று நடத்துறாங்க. அதை விடையும் எம்எஸ் தோனியை நடுவில் நிப்பாட்டி வச்சு கிட்டத்தட்ட 7 டிராஃபிஸை வந்து வச்சு அவரை ஒரு போட்டோ எடுக்க வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அது போதும். எனக்கு அவருக்கு அது ஒரு ட்ரிபியூட்டா எனக்கு தெரிஞ்சு போதும். இல்லைன்னா 7 தான் நாங்கள் எடிட் பண்ணிட்டு இருப்போம் 7 வச்சு. ஸோ அந்த 7 டிராஃபிஸை வச்சு கொடுத்ததே எனக்கு தெரிஞ்சு அது போதும். என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள், கிளப்பு நல்லா இருக்கணும். வாட் எவர் இட் இஸ், சிஎஸ்கே ஷுட் ஃபாலோ ஹிஸ் லெகசி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் அது பண்ணா போதும். ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதை மறுபடியும் சொல்றது என்னன்னா ரொம்ப அவுடேட்டடான டீமா இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க எஃபோர்ட்டை போட்டாலுமே மேனேஜ்மெண்ட் பண்ற தப்புனாலதான் வந்து இது இப்படி இருக்கு. ஸோ அது அதே மாதிரி உங்களுடைய அதான் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ரெண்டு டீமை தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி. ஸ்டில் வந்து பஞ்சாப் தான் வந்து 51% நான் சான்ஸ் கொடுப்பேன். 49% வந்து ஐயோ மறுபடியும் அந்த 49 கொண்டு வந்துட்டேன். 49% சான்சஸ் வந்து ஆர்சிபி கொடுப்பேன். அது ஒண்ணு. ஸோ இதுதான் டாப் 2ல இருக்கும். ஆர்சிபி அண்ட் ஜிடி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நாளைக்கு கேகேஆர் கூட தே வில் ஷூர்லி வின். ஜிடி வின் பண்ணுவாங்க கேகேஆர் கூட. எனக்கு என்ன அப்படிதான் தோணுது. ஐபிஎல் அன்பிரடிக்டபிளா இருந்தாலும் ஐ திங்க் தட் ஜிடி வில் வின் டுமாரோ மேட்ச் வித் கேகேஆர் அண்ட் தே வில் பி இன் தி டாப் ஆஃப் தி டேபிள் தான் தோணுது. ஃபார் ஷூர் நல்லா விளையாடுவாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் தான் இருப்பாங்கன்னு தோணுது. தேர்ட் ஃபோர்த் வேணா எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், சிஎஸ்கே அஸ் வெல் அஸ் பஞ்சாப். இவங்க 4 பேர் கிட்ட சண்டை இருந்தா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு சான்சஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் டீம்ஸ் தான் இனிமேல். எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி. அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சேப்பாக்ல நடக்குது. மேபி அகிலேஷ் உள்ள கொண்டு வரலாம். பட் ஆனா தெரியல மறுபடியும் அவங்க எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல ஜெயிச்சாலும் என்ன கான்செப்ட்னா ஜெயிச்சாலும் தே வில் கோ இன் 4th place. ஓகேவா? என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வாட்டி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த 4th பிளேஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த வாட்டி. அதுதான் பிரச்சனையே. இவங்க போய் இருக்க வேண்டிய இடம் என்ன எங்கன்னா 3rd place தான். இவங்க இருக்க வேண்டிய சேஃபஸ்ட் பிளேஸ் 3rd place தான். அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னா இந்நேரத்துக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு இல்ல அப்படி பார்த்தா வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது. நல்ல ஒரு அப்படி பார்த்தா வந்து ஆர்சிபி மேட்ச் எல்லாம் நிறைய மேட்ச் தோத்ததெல்லாம் வந்து அப்படிதான் கணக்கு போட்டே வந்தா போனாங்க. 20 பாயிண்ட் இருக்குமே 2016 ஃபைனலே. அப்ப அது கொடுங்க. இப்ப பத்தி பேசுறோம் அப்படின்னா வந்து அப்படி கணக்கு போட்டா வந்து நாங்க 20 பாயிண்ட் போய் நிப்போமே. புரியுதுனா? பட் ஆனா என்னன்னா அது டாக்டிக்கல் அது ஓகே. பட் டாக்டிக்கல் பிளண்டர்னால அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து ரொம்ப ஹார்ன் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஷாட் உள்ள கொண்டு வந்து அவனுக்கு சுத்தமா படவும் இல்ல. அதே மாதிரி அகிலேஷ் அந்த மேட்ச்ல இல்லாதனால
இல்ல ஷாட் அப்படி வச்சு எனக்கு கோலி தெரிஞ்சு பார்க்க குடுத்தாங்க. கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்ல, தெரிஞ்சு இல்ல. அப்படி அது பார்க்க ரொம்ப கூடாதுன்னு ஹாட் நினைக்கிறேன். ஆகுதுண்ணா. அது இல்ல, இல்ல. அந்த 2 அப்போ பாயிண்ட் அப்போ எங்களுக்கு எல்லாம் பயங்கரமா ஹார்ட் ஆகும். ஏங்க நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆல்ரெடி கூட்டு டாப் வராங்க. 4ல தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாப் 4ல நாங்க ஃபர்ஸ்ட் போயிருப்போம். 20 பாயிண்ட்ல இருந்திருப்போம். ரொமாரியோ ஷெப்பர்ட் அந்த 20 ரன் குடுக்கலனா வந்து லாஸ்ட் ஓவர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் தடவுறாரு. அடிக்கவே ம். இல்லையே. ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிப்பான்னு ம். தானே கூட்டு வந்தீங்க உங்கள. ஏன் அடிக்கல நீங்க? ம். 6 பாலுக்கு வந்து 15 ரன் அடிக்கணும். அடிக்கல. ம். தோத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ம். வந்து நிறைய மேட்சஸ் வந்து தோத்து போயிடணும். ஸோ நாங்க இருக்க வேண்டிய இடம் 20 பாயிண்ட் 4 பாயிண்ட் வேஸ்டா போயிடுச்சுங்க அந்த மாதிரி. ஸோ அதனால அப்படி பார்க்க கூடாது. இட்ஸ் எண்ட் ஆஃப் தி டே பேட் டே ஃபார் சிஎஸ்கே. ஸோ நத்திங் கேன் பி டன். அவ்வளவுதான். சரி, ஓகே. எனக்கு இப்போ டவுட் என்னன்னா, சிஎஸ்கே இப்போ அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் கூட ஜெயிக்குது. அதே மாதிரி ஜிடி கூடயும் ஜெயிக்குதுன்னா சான்சஸ் இருக்கா? 16 பாயிண்ட்ஸா 14 16 பாயிண்ட்ஸ் யா 16 16 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ். எஸ்ஆர்ஹெச் கீழே போயிடும். எஸ்ஆர்ஹெச் ம். வந்து எங்க கூட ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சாப் எங்க கூட மேட்ச். ஸோ எங்க கூட 2 மேட்ச் இருக்கு. டாப் 2 3rd and 4th கூட எங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. ம். ஸோ இல்ல எனக்கு இப்போ தெரிஞ்சு டவுட் என்னன்னா சிம்பிள். சிஎஸ்கே வந்து இப்போ அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்குதுன்னா வாட் வில் பி த சான்சஸ்? தே வில் கோ டு தி 3rd place. ஓ அப்படியா? 2 மேட்ச் ஜெயிச்சாலும் irrespective of They whatever will the go to result is, they they will be will in go the to the 3rd 3rd place. place. Okay. ஆமா. Okay. And if SRH wins, they will push the CSK down. அவ்வளவுதான். If RR wins, இல்ல, இல்ல. SRH CSK vs CSK மேட்ச் வந்து அது வந்து மினி நாக் அவுட் தான் அது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒன்ஸ் அது தோத்துட்டோம்னா முடிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா அடுத்த 2 மேட்ச்மே ஜெயிச்சா என்ன வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஜெயிச்சாலும் வந்து RR இருக்கு. ராஜஸ்தான் இருக்கு. ராஜஸ்தான் 2 மேட்ச் இருக்கு. அவங்க தெரியல. ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் வந்துருவாங்க. காம்பினேஷன் தெரியல. அந்த காம்பினேஷன் என்னன்றதெல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து LSG கூட மேட்ச். LSG கூட மேட்ச் அவங்களுக்கு. எல்எஸ்சில இப்ப ஜாலியா விளையாடுறாங்க. அப்துல் சமத் 2 டவுன் வரான். மார்க்கம் உட்கார்றான் பந்த். அதனால ஜாலியா விளையாடுறாங்க. அது அதே மாதிரி தான் நேத்து மும்பையும் இந்த மேட்ச் மார்க்கம் வந்து ஆடவே இல்ல. ஆமாமா தேவையில்லைன்னு விட்டாங்க. நான் மறந்துட்டேன் அவரை. மார்க்கமே மறந்துட்டேன் நானு. சரி, ஓகே. அப்படியே போகுது ஐபிஎல். அடுத்த மேட்ச் மண்டே தெரிஞ்சிரும். இப்படிதான் ஒவ்வொரு வீடியோவா சொல்றோம். பாப்போம். நாளைக்கு தெரிஞ்சிரும். மண்டே கன்ஃபார்மா தெரிஞ்சிரும். யாரு டாப் 4ன்றத ஆல்மோஸ்ட். இல்ல மண்டே இல்ல சாட்டர்டே தெரிஞ்சிரும். ஆர்சிபி மேட்ச் சாட்டர்டே இருக்கு 3:30க்கு. சோ வித் எஸ்ஆர்ஹெச் நினைக்கிறேன். இல்ல பஞ்சாப் கூட. சோ பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் சாட்டர்டே 3:30க்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஜிடிக்கு. சோ நாளைக்கு சாட்டர்டேவே தெரிஞ்சிரும். we'll see என்ன நடக்க போகுது. சண்டே 3:30 நினைக்கிறேன் மேட்ச். ஆமா. சரி, ஓகே. பாப்போம்.